ஒரு சித்தரோட படம் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது இல்ல? இது பின்னாடி இருக்கிற கதையும் முருகனோட அருளும் உங்களை இன்னும் ஆச்சரியப்படுத்தும். அது 1923 பாம்பன் சுவாமிகள் சாலையில நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவருடைய கால் மேல ஒரு குதிரை வண்டி ஏறி அவர் கால் எலும்புகள் உடையுது. அவரை உடனடியா அந்த அரசு மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அப்போ பாம்பன் சுவாமிகளோட வயசு 73. அவருடைய நிலைமையை பார்த்த பிரிட்டிஷ் மருத்துவர்கள் இந்த வயசுல எலும்பு முறிவு தானா சரியாகிறதெல்லாம் சாத்தியமில்லைன்னு ஆபரேஷன் பண்றதுதான் ஒரே வழின்னு சொல்றாங்க. பாம்பன் சுவாமிகள் முருகன் மேல இருக்கிற பக்தியில சண்முக கவசத்தை ஏற்றியவர். அந்த சண்முக கவசத்தை தொடர்ந்து பாட ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருக்க அது சரியா 10வது நாள் அவர் தங்கி இருந்த வார்டுக்கு 2 மைல் வருது. கூடவே முருகனும் வந்ததா சொல்லப்படுது. அடுத்த நாள் அவரை பார்த்த டாக்டர் பேரதிர்ச்சி அடைகிறாங்க. அவருடைய கால் முழுசா சரியாகி இருந்தது. எக்ஸ்ரேயும் எடுத்து பார்க்கவே அவர் கால்ல காயத்துக்கான சுவடே இல்ல. இன்னைக்கும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில பாம்பன் சுவாமிகள் தங்கி இருந்த வார்டுல அவருடைய திருவுருவ படமும் இந்த சம்பவத்தை பத்தியான வரலாறும் எழுதி வைக்கப்பட்டிருக்கு.